சொல்றாங்க. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் எங்க காந்திகிராண்ட் டீம் சார்பா, என்னுடைய சார்பா பாதம் தொட்ட நன்றிகள். அது நீங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை, இந்த படத்துக்கு வரவேற்பு இல்லை. உங்களுக்கு நான் எவ்வளோ நன்றி சொல்லணும்னு தெரியல. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பாதம் தொட்ட நன்றி நான் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன், நன்றியோட இருப்பேன். இன்னைக்கு வந்து தியேட்டர் விசிட்காக நாங்கள் 2:30 மணிக்கு சக்தி சினிமாஸ்க்கு ஈரோடுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து சரி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி போகலாம்னு சொல்லும்போது இங்கே இருந்த அபிலாஷ் அப்படிங்கிற நம்ம நண்பர் வந்து சொன்னார், நாங்கள் உங்களுக்காக ஒரு ஷோ ஒன்று போட்டிருக்கோம், நம்ம HMS ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் போட்டிருக்கோம், நீங்கள் எண்ணில் மட்டும் வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இதில் என்னங்க, நான் தான் முதல்ல வந்து நின்றுக்கணும் அவங்களுக்கு. ஸோ நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து பார்த்தா எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த படம் ஒரு 1.5 வருஷமாக எடுத்தோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து இந்த படத்தை பற்றி பேசி நாங்கள் ரொம்ப அழுதோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எங்களுக்கு எமோஷனாக கனெக்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப மன நிம்மதியாக இருந்தது, திருப்தியாக இருந்தது இப்படி படம் பார்த்ததுன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த HM ட்ரஸ்ட்டுக்கும் நம்ம உள்ளே இருக்கிற பெரியவங்க ஒட்டுமொத்த பேருக்கும் இந்த காந்திகிராண்ட் டீம் சார்பாக, என்னுடைய சார்பாக பாவம் தொட்ட நன்றிகள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எமோஷனலாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி ஒரு படம் எடுத்ததுக்கான ஒரு திருப்தியாக இருக்குது. இந்த வெற்றி எதிர்பார்க்குறேன் இல்லை, நான் சத்தியமாக எதிர்பார்க்கலண்ணே. நான் இந்த வெற்றிக்கு படம் அந்த அளவுக்கு போகும், நிறைய ஊரில் ரிலீஸ் ஆகலை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒட்டுமொத்தம் காரணமும் தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்றைக்கும் நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது, அவங்களுக்கு கடைசி நன்றி உள்ளவனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் பாவத்தோட நன்றிகள்.